ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயம் எடுங்க, நெகட்டிவான விஷயம் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷூராக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகணும். கம்ப்ளைண்ட்ஸ் Brazil make promise confession clarification apology crash communication loyalty impatience narcissistic imagination. Okay, super. Revitalize. Healing. Okay. Celebration. It's faster. Okay. Fool. Fighting. Experiencing. Okay. Creator. Mind. Illusion. Change. Intensity. Courage. Condition. Okay. Thank you so much universe. Thank you so much. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டுக்கு ஒரு ரீகன்சிலேஷன் ஒரு யூனியன் பாசிபிள் ஆகும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இதை நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு இல்லை ஃபீல் ஆகிற விஷயம், ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர ஒரு கோவம் வந்துச்சு உண்டு. இந்த ஒரு பர்சன் பயங்கர ஒரு கோவம் உண்டு உங்களுக்கு. காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவரோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது இமெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எமோஷ்னலி டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில், எமோஷ்னலி நீட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது, மைண்டை டைவர்ட் பண்ணுறது, அவரை ஹாப்பியாக வச்சுக்கிறது. தென் உங்களுக்கு இன்னும் சம்டைம் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளை பிடிச்சி இருத்தி வச்சுருக்கான், அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், அவன் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான், கோலை நோக்கி ஓடுறான், பிஸ்னஸ் நோக்கி ஓடுறான், வேலை நோக்கி ஓடுறான். பட் நம்மளை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டே பண்ணி வச்சுருக்கான். பட் என்ன பெனிஃபிட்? ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கேரிங் இல்லை, லவ் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, என்ன பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பை எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான், கோபத்தில் சுச்சுவேஷனில் போகிறான். மேபி நீங்கள் சம்டைம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கலாம், நிறைய வாட்டி இவர்கிட்ட நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாரு, லவ்வுங்கிறது அது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயம்.
நீ எனக்கு கொஞ்சமாவது எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நீங்கள் பல டைம் இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இவர் ஓகே 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 ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த டைம் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லியிருக்கலாம். இது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை எமோஷனல் நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ சம்டைம் நீங்கள் நிறைய வாட்டி இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கார்டு வந்துட்டு இவர்கிட்ட நிறைய வாட்டி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீ என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, நான் போய்ட்டு பெயின் ஒரு நாள் நீ ஷோரை அனுபவிப்பேன். நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் ஒரு பெயின் அனுபவிக்கிறேனோ அதே ஒரு பெயினை ஒரு நாள் நீ அனுபவிக்கிற சுச்சுவேஷன் வரும். ஓகே, அப்போ தான் உனக்கு என்னோடய வேல்யூ ஒர்த் உனக்கு மனசிலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டே பண்ணி நிற்கிறனாலையோ இல்லைங்க உன் கூட கெஞ்சினாலையோ கடைசி வரைக்கும் உனக்கு என்னோடய வலி புரிய போகிறதே கிடையாது. இன்றைக்கி நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, பட் ஒரு நாள் நான் கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய வேல்யூ ஒர்த் உனக்கு மனசிலாகும். அன்றைக்கி நீ அந்த ஒரு சுச்சுவேஷன் உணரக்கூடிய ஒரு டைமில் நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவர்கிட்ட மேபி நீங்கள் நிறைய வாட்டி இந்த வார்த்தையை விட்டுருக்கலாம். ஏன்னா இவர் அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. அப்போ இவர் சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் என் லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வராது. ஓகே, நான் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, யாரை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை, என்ன எப்படி பார்த்துக்கணும், என் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ போகிறதா இருந்தால் நீ போ, பட் உனக்காக ஃபீல் பண்ணுவேன் இல்லைங்க அழுதுக்கிட்டு பின்னாடி வருவேன்னு மட்டும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். இவர் இந்த வார்த்தையில் விட்டுட்டு உண்டு. நீ என்னை விட்டு போன அப்படின்னா அதை ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு லைஃப்பில் ஒருபோதும் வராதுன்னு இவர் கடைசி டைமில் சில 2 பேர் பேசி வாக்குவாதங்களால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கோவம், நம்ம ஒருத்தவங்க நீங்கள் அத்தனை மாத்திரம் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்நேகிச்சிருக்கீங்க அந்த ஒரு பர்சனை. ஸோ அப்போ இவரோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் உங்களுக்கு அத்தனை தூரம் ஹர்ட் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு கோபம், ஒரு டென்ஷன், ஒரு கொலைவெறி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க நம்ம சொல்லுவேன். ஹீல் ஆகிட்டுருக்கிறீங்க, குறைச்சி நீங்கள் ஹீல் ஆகிட்டுருக்கிறீங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கடந்து நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் டவுன் ஆகிட்டு வீக் ஆகிட்டு. ஸோ உங்களை எமோஷ்னலி நீங்கள் பெட்டராக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஹீல் ஆக ட்ரை பண்ணிட்டு ஒரு சில கண்டிஷன் எனர்ஜியில் நிற்கிறீங்க. ஓகே, கண்டிஷனிங் எனர்ஜி மீன்ஸ் என்ன அப்படின்னா சுத்தமாக ஸ்னேகம்னா என்ன, ஃபீலிங்ஸ்னால் என்ன, எமோஷனா என்ன, வலினா என்ன, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவனுக்கிட்ட போய் நம்ம வந்து காதலையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் ராங். நான் பட்ட ஒரு பெயின் இவன் அனுபவிக்கணும். அப்போ தான் இவனுக்கு என்னோடய வேல்யூ ஒர்த் மனசிலாக ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ ஒர்த் இவனுக்கு மனசிலாக கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு பவுண்ட்ரியாக நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ட்ரஸ்ட் உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் க்ளோஸ் ஆகிற மாதிரியும் அட்டாச்ட் ஆகிற மாதிரியும் இன்னும் சில கனெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேஷனில் தான் இன்னும் டீப்பாக கனெக்ட் ஆகிற மாதிரியும் டீப்பாக அட்டாச் ஆகிற மாதிரியும் டீப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ட்ரஸ்ட்டும் உண்டு. கண்டிஷன் வெளியே நிற்கிறீங்க, உனக்கு ஆக்சுவலி இம்மெச்சூரிட்டியாக இருக்கேன், சுத்தமாக ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர்கிட்ட போய் நான் ட்ரூவாக நினைத்து இங்கே தப்பாக போச்சு. விதி வந்து எப்படி முடிச்சு போடுது பாரு. 110% லாயலான ஒரு கேரக்டராக சுத்தமாக ஸ்னேகனா என்ன, ஃபீலிங்ஸ்னால் என்ன, எமோஷனா என்னன்னு தெரியாத ஒரு பர்சன் கூட போய் விதி முடிச்சு போட்டிருக்குது. இது காலத்தோட கோலமா இல்லைங்க சுச்சுவேஷனோட ப்ராப்ளமாக அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியல, கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கண்டிஷன் நினைச்சு நிற்கிறீங்க. நான் பட்ட பெயின், வலி, வேதனை எல்லாம் அனுபவிச்சுட்டு திருந்தி எடுத்து ட்ரூவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சுச்சுவேஷன் என்றைக்கு நமக்கு இந்த ஒரு லைஃப்பில் வருதோ அன்றைக்கி நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுடலாம். இம்மெச்சூரிட்டி இல்லாதவனை தூக்கி தலைக்கு மேலே வச்சு நம்ம அதனால் ஹர்ட் ஆக வேண்டாம், பெயின் அனுபவிக்க வேண்டாம், அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் யார்கிட்ட இல்லாத ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு. என்ன தான் ரிலேஷன்ஷிப் நோ கான்டெக்டில் இருந்தாலும் டெத் ஆகிட்டு இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு. அதான் சொன்னேன்ல, செப்பரேஷன்லையும் இவரை நீங்கள் நினைக்காத நாளும் இல்லை, அவர் உங்களை நினைக்காத நாளும் இல்லை, நினைக்காத நிமிடம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, அந்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு. நாட்கள் போக போக இன்னும் அந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஸ்நேகமும் பாசமும் கூடிக்கிட்டே தான் வருதே தவிர குறைஞ்சிக்கிட்டு வரல. மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட் வச்சு உங்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கலாம். பட் அந்த கோவங்கிறது குறைச்ச நாள் தான், ஒரு 10 days இல்லைங்க ஒரு 30 days தான். அதுக்கு மேலே அந்த பர்சன் உங்களுக்கு பாசம் தான் வர தொடங்கிட்டு. பட் கரண்ட்லி நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு கண்டிஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீ ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அப்போஸ் இருக்கிற பர்சனோட வலியையும் வேதனையும் உணர்வுகளையும் நீ மனசிலாக்கணும். பட் நீ என்ன பல டைம்
நீ என்ன சிலைன்னு நினச்சிட்டு இருக்க போல, எனக்கு வலி இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன், நீ ஒரு சிலையாக தான் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணுற. பட் உன்னோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணுக்காக கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிട്ടുണ്ട്, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. ஏன்னா இவனை இவன் 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 எவ்வளோ தூரம் பண்ணாலும் இவனை நம்ம தாங்குறனால தான் இவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேங்கிறான். அப்போ ஒரு கண்டிஷன் என்னது நீங்கள் வச்சுട്ടുണ്ട്. ஓகே, நான் பட்ட வலியை விட்டு நீ அனுபவிக்கணும். நீ அனுபவிச்சாதான் நீ எனக்கு என்னோட வேல்யூவத்து உனக்கு மனசிலாகும், இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவத்து உனக்கு மனசிலாகும். ஸோ நீ அனுபவி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஒரு தோட்டம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி ஓகே சாரி, ஏதோ செப்பரேஷனில் மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் அவங்கள மறந்துட்டாங்களா, மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, விலகிட்டாங்களா, வேறு ஏதோ ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டானா, கனெக்ட் ஆகிட்டானா, உங்களுக்கு பல டவுட் மேபி இருக்குது அப்படின்னா அது ராங்கான ஒரு விஷயமாகும். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு உங்க கூட. ஓகே, வெளியே சில பாசிட்டிவ்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. வெளியே ஈகோவும் ஆட்டிடியூடையும் காட்டி நான் யாருக்கு முன்னாடி தூக்க மாட்டேன்னு காட்டுறது, பட் உள்ளுக்குள்ளே பார்த்து இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இவர் ஆக்சுவலி. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு, பட் அத்தனை மாத்திரம் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு. இந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி க்ரோ ஆகி நிற்கிது. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கு முழுக்க ரீசன் வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியும் பாருங்க, ஒரு பாறையோட இடுக்கில் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிருக்கு. அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகும், பட் அது க்ரோ ஆகி அவ்வளோ ஒரு ஃப்ளவரிங்கோட ஒரு ப்ரைட்டாக நிற்குது. அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அத்தனை மாத்திரம் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்தும், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்தும் இந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி க்ரோ ஆகி நிற்குது. ஏன்னா இன்றைக்கி க்ரோ ஆகி நிற்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் என்ன அப்படின்னா, இத்தனை தூரம் நோ கான்டெக்ட் ஆகும், செப்பரேஷன் ஆகி இந்த ஒரு ரெண்டு பேரோட மனசை விட்டு மைண்டை விட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மாறிட்டல. ஸோ நாட்கள் போக போக ரெண்டு பேருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸ் ஆகிற மாதிரி, அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகி நிற்க நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி இமேஜினேஷனாக வாழ்ந்துட்டுருக்காரு உங்க கூட. எனக்கு சந்தர்ப்ப சுச்சுவேஷன் இப்போ கரண்ட் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எந்த சுச்சுவேஷன் கிட்ட எந்த சுச்சுவேஷன் இவர் ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட ஒரு பெயின் அவங்களும் அனுபவிக்கணும்னு நீங்கள் நினச்ச ஒரு கண்டிஷன் நினச்சி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எக்ஸ்பீரியன்ஸிங் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் வலி வயதில் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதை இவர் இங்கே அனுபவிச்சுட்ருக்காரு. ஸோ அனுபவிச்சனால தான் இவருக்கே அது ரியலைசேஷன் உண்டு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் பண்ண ஒரு மிஸ்டேக் உங்களை எத்தனை இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கிறதுக்கு ரீசன் நான் தான். நான் அந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி கஷ்டப்படுத்திட்டு அதுக்காக ஒரு கர்மாவை கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப்பில் நான் அனுபவிக்கிறேன். எத்தனை மாத்திரம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆனீங்களோ, டவுன் ஆனீங்களோ, அதே பெயின் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் அனுபவிச்சுட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது. அது ட்ரூவான விஷயமாகும். இங்கே நமக்கு எக்ஸ்ட்ராஸ்ட்னு ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, கார்டு என்னென்னு கேட்டிங்க, அந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் அது ஒருபோதும் அந்த ப்ராமிசஸுக்கு ஈக்குவல் இவர் நடந்துட்டு இவர் பண்ணுறது ப்ராமிஸ் ஜஸ்ட் வாய் வார்த்தையோடு நின்றுச்சே தவிர அது ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணிட்டு இவர் ஆக்சுவலி. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் பயங்கர டவுன். காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு. எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை வேண்டாம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணாம்னு நினச்சாலும் இவருக்கு ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் கூட இவர் ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகிட்டாமல் நம்ம ஒரு 4 வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம் மூவ் ஆன் ஆகிறதுக்கு, ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணுறோம். நமக்கு மூவ் ஆனே ஆக முடியாத ஒரு பட்சத்துக்கு வரும்போது வேறு வழி இல்லை, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயே ஆகணும்னு ஒரு தாட்டுக்கு நம்ம வருவோம்ல, அந்த ஒரு தாட்டுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. பட் டவுன் ஆகும். ஓகே, ஏன்னா சுச்சுவேஷன் நீங்கள் மாறிட்டு சேஞ்ச் ஆகிட்டு கரண்ட்லி நீங்களும் பிடி கொடுக்கலாம், கண்டிஷன் கிட்ட நிற்கிறீங்க. நான் பட்ட பெயினெல்லாம் ஃபஸ்ட் நீ அனுபவி அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால தான் இவர் ஆக்சுவலி இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஏன்னா சந்தர்ப்ப சுச்சுவேஷன் இப்போதைக்கு சரியில்லை, இப்போதைக்கு கைப்பிடிச்சு கோத்து நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை, இங்கே எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. பட் யூவும் ஹர்ட் ஆகக்கூடாது, தோற்று போன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இமேஜினேஷனை குறைச்சி நாள் வாழ்ந்துக்கிட்டு போவோம். ஸோ அந்த ஒரு தாட்டில் இவர் வாழ்ந்து போயிட்டுருக்காரு.
ஸோ எனக்கு என்ன தோணும், எத்தனை மாத்திரம் இவர் இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராக இருந்தாலும், கோபத்துக்குள்ள சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டராக இருந்தாலும், இவருக்கு க்ரஷ் அப்படின்னா ஒரு லவ், ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ், இல்லைங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்ஸு, அது இவருக்கு வேறு யாரு கூடயும் ஃபீல் ஆகிட்டில்ல. அது இவருக்கு உங்கள் கூட மட்டும்தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ நம்ம மனுஷன் நம்ம வந்து எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும், என்ன சொல்கிறது, எத்தனை மாத்திரம் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணாலும், எப்போவாவது ஒரு டைமாவது நம்ம மைண்டில் ஒரு தாட்ஸ் இருக்கும். நமக்கு மனசுக்கு பிடிச்ச பர்சன் கூட பேசணும், அவங்க கூட ஒரு சேர்ந்து ஒரு ஒரு கப் காஃபி குடிக்கணும், இல்லைங்க மனசை விட்டு பேசணும். ஸோ அப்படியே அது நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ இவருக்கு ஆக்சுவலி எவ்வளோதான் இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராக இருந்தாலும், மனுஷனுக்கு டவுன் ஆகிற மாதிரி லைஃப்பில் சுச்சுவேஷன் நிறைய வரலாம். ஸோ சம்டைம் நமக்கு வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், கெரியரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்படி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு டைமில் நம்ம எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம், நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இந்த டைம் நம்ம கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அவங்க நம்ம கூட பேச சரியாக இருக்கணும், நமக்கு ஒரு தாட்ஸ் வரும். அதே ஒரு சேம் ஃபீலிங் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், இவருக்கு உங்களை தாண்டி இவருக்கு வேறு யார் கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவருக்கு அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. நம்ம சொல்லுவோம்ல, சம் ரிலேஷன்ஷிப் நம்ம ஹார்ட்டையும் மைண்டையும் பிச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் மைண்டை விட்டால் இருக்கட்டும், மனசை விட்டால் இருக்கட்டும், இவருக்கு ஒருபோதும் ஃபிசிக்கலி இவர் உங்களை விட்டு தள்ளி நிற்கலாம், பட் மைண்டை விட்டால் இருக்கட்டும், மனசை விட்டால் இருக்கட்டும், இவரால் ஒருபோதும் தள்ளி நிற்க முடியல நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இவர் மனசில் இருக்கிற விஷயம் இங்கே ஹீல் ஆகிட்டு உண்டு. இங்கே முன்னாடி இந்த மாதிரி இல்லை. முன்னாடி இவர்கிட்ட இங்கே பெக் பண்ண போயிருக்கலாம், அழுத காட்ட போயிருக்கலாம், புலம்பி காட்ட போயிருக்கலாம், நீ என்னை கேர் பண்ணல, லவ் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எனக்கு ஒரு டைம் கொடுக்கல. இந்த வாட்டி முன்னாடி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்தீங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் அது எதுவும் பண்ணல, இங்கே ஹீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை போல். இவர் மனசில் இருக்கிற விஷயம் அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் இவங்களால் வாழ முடியும் போல். நீங்கள் அந்த அளவுக்கு ஹீல் ஆகிட்டு விட்டீங்க. ஓகே, இவர் ஆக்சுவலி நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க. என்ன ஏன் போய் நீங்கள் இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட என்னை மாட்டி விட்டேன், இல்லைங்க இந்த பையன்கிட்ட என்னை மாட்டி விட்டேன், இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏன் நான் இவங்க கிட்ட தோற்று போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எனக்கு விட்டுட்டு ஏன் மூவ் ஆன் ஆக முடியலை, இது என்ன ரிலேஷன்ஷிப், எனக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. ஏன் நான் என் மைண்டு கூடயும் ஹார்ட்டு கூடயும் ஃபைட் பண்ணி டவுன் ஆகிட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியலை. ஆக்சுவலி இந்த ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு கர்மா ஃபேஸ் பண்ணுறாரு. இவருக்கு அது மட்டும் நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க குத்த சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் 110% நீங்கள் லாயலாக இருந்துட்டு உங்களுக்கு ஸ்நேகம், கேரிங், லவ் தேவைக்கூடிய ஒரு டைமில் குறைச்சி கூட இவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு கேரிங் கொடுத்துட்டு லவ் கொடுத்துட்டு அந்த டைமில் அடித்து பொழிச்சு இந்த மாதிரி இந்தியாவில் யாருமே இல்லைன்னு அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இவங்க. ஓகே, ஸோ இவருக்கு அதை நினைக்கக்கூட ஒரு டைமில் இலூஷன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஓகே, அவங்க மெமரிஸ் ஸ்டக்கான மாதிரியும் இவருக்கு மைண்டில் இந்த ஒரு தோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு பர்சன் ட்ரூவாக நின்னாங்க, பட் அவங்களுக்கு அவங்க ஃபீலிங்ஸ் எமோஷன் ஒருபோதும் நான் மனசில் ஆக்கலாம். அவங்கக்கிட்ட நான் பெட்டை கட்டிட்டு உண்டு, நீ என்னை விட்டு போனால் நான் வருத்தப்பட மாட்டேன், நீ லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸே இல்லை, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு இலூஷன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களோட ட்ரூ ஸ்நேகத்தை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தோற்று போன ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட்ஸ் உண்டு, பட் ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். எப்படி போகிறது, எந்த மூஞ்சி வச்சுட்டு போகிறது, நம்ம தான் அவங்கக்கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்துட்டோமே, நீ போன மிஸ் பண்ண மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், நீ இல்லைங்க நான் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்ம இனி எப்படி போகிறது. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு. பட் இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்குது, மைண்டை டைவர்ட் பண்ணி இன்றைக்கி போட்டு நாளைக்கு போட்டு நம்ம கடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளுங்கிறது இவருக்கு அத்தனை மாத்திரம் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நல்லா கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷனையும் வச்சு எத்தனை மாத்திரம் நீங்கள் வலி அனுபவிச்சிங்களோ அதே வலி இவர் அனுபவிச்சுட்ருக்கார். கரண்ட் சுச்சுவேஷனில் டயர்டாகிட்டு உண்டு, உங்களை மறக்கவே முடியலை. மறக்க ட்ரை பண்ணி ஆல் எஃபோர்ட் இங்கே ஃபெயிலியர் ஆகும். டயர்டாகிட்டு உண்டு, டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்ன சொல்கிறது, இவருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு போகிறது பயங்கர பாடு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுறோம், இன்னும் எத்தனை நாள் நான் தாக்கு பிடிக்கணும், இல்லைங்க இன்னும் எத்தனை நாள் லைஃப்பில் நான் ஒரு பெயின் அனுபவிக்கணும், எத்தனை நாள் ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு போகிறது, அது கஷ்டமாக இருக்குது. இமேஜினேஷனில் இவருக்கு வாழ்கிறது தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு நம்ம ஒரு சாரியும் கேட்காம ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் நம்ம இமேஜினேஷனில் எத்தனை நாள் வாழ்ந்துட்டுருக்குது. அது இவருக்கு பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு எத்தனை நாள் பெயின் அனுபவிக்கணும், எனக்கு இந்த ஒரு பெயினும் ஓவர்டேக் பண்ண முடியலை. இது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வராதான் இவர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு.
ஓகே. சிச்சுவேஷன் ஒன்றும் மாறாதா? ஏதாவது ஒரு வகையில் சேஞ்சஸ் வராதா? ஸோ அடிப்பொலியாக எனர்ஜி ஆகும். இந்த ஒரு லெசன் இவர் கட்டாயம் லேர்ன் பண்ணி ஆகணும். ஓகே. நல்ல ஒரு குட் ரீடிங் ஆக்சுவலி. இந்த ஒரு சுச்சுவேஷன் இவங்க ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் இவங்கெல்லாம் லைஃப்பில் திருந்தவே மாட்டாங்க. கரண்ட்லி நீங்கள் எத்தனை மாத்திரம் ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் பெயின் அனுபவிச்சாலும் அத்தனை மாத்திரம் இவர் பெயின் அனுபவிச்சுட்ருக்காரு நான் சொல்லுவேன். இவர் ஆக்சுவலி ஃபைன் நீங்கள் இல்லாமல் இவரெல்லாம் வாழவே முடியல நம்ம சொல்லலாம். உங்கள் மெமரிஸில் எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு. ஓகே. உங்களோட 24/7 உங்களை திங்க் பண்ணுறது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு திங்க் பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸ் திங்க் பண்ணுறது, அதை நினச்சி சிரிக்கிறது. இவருக்கு இப்போ லைஃப்பில் சந்தோஷங்கிறது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த ப்ரீசஸான மூமெண்ட்டாக சம்டைம் இவர் லோவாக இருக்க டைமாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும், அந்த மெமரிஸை நினச்சி சிரிக்கும் போது இவருக்கு முகத்தில் ஒரு பொண்ணு சிரிப்பு வரது தவிர அதர்வைஸ் இல்லை இவருக்கு முகத்தில். ஓகே. ஏன்னா இவருக்கு இப்போவும் இந்த கனெக்ஷன் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஓகே. உங்களை மறக்கவும் முடியலாம். மைண்டுக்குள்ளே 24/7 உங்கள் தாட் உண்டு. எப்பவும் இவர் உங்களுக்கு பண்ண ப்ராமிசஸாக இருக்கட்டும், இவருக்கு என்ன சொல்லுது, இந்த லோயாலிட்டியாக இருக்கட்டும், இவருக்கு மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே. எதுக்கு நம்ம அவங்களுக்கு மனசிலாக்கலை, ஏன் அவங்க ஃபீலிங்ஸ் தான் எமோஷனல் வேல்யூ கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு தோடு தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே. இவருக்கு மைண்டு ஓகே இல்லை. நான் சொன்னேன்ல ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஈகோ ஆட்டிடியூடே வச்சுட்டு திமிரு பிடிச்சிட்டு இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ணலாம் இவருக்கு ஓகே ஆகாது. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் திறந்து சொல்லி ஒரு சாரி கேட்டு ஆல் ப்ராப்ளத்தை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே எல்லா ப்ராப்ளமும் சரியாகிடும். ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு நம்மளும் ஒரு சாரி கேட்காம ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறது அத்தனை ஒரு பெயின்ஃபுல்லாக அத்தனை ஒரு போர்டு தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு தெரியும் கம்யூனிகேஷன் பண்ணியாச்சுன்னா இங்கே ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே. கரண்ட்லி நீங்கள் என்ன தான் ரூடான கண்டிஷன் நினைச்சு நின்னாலுமே இவர்கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜ் போச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்களும் சால்வ் ஆகுவீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இங்கே மாட்டி நம்ம சொல்லலாம். பட் இவருக்கு மைண்டில் 24/7 இந்த ஒரு தாட்ஸாக இருக்குது. கம்யூனிகேஷன் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் ஷேர் பண்ணணும், சொல்லணும். ஓகே. எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு எங்கள் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஸோ அப்போ இவருக்கு மைண்டில் 24/7 கம்யூனிகேஷன் பண்ண ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இவருக்கு உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் மேபி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம், திமிரு படிச்சுவேன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒரு சாரி கூட கேட்காம இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு சாரி கேட்பாரு. இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி தெரியும் என்ன பண்ண அவங்கள சமாதானப்படுத்தலாம், என்ன பண்ண நீங்கள் சால்வ் ஆகுவீங்க நல்லாவே தெரியும். ஸோ இவர் இது வரைக்கும் ஒரு டைம் உங்ககிட்ட வந்து சாரி கேட்பார். ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இல்லாத ஒரு டைம் இவர் எத்தனை மாத்திரம் பெயின் அனுபவிச்சார், இவர் எவ்வளோ தூரம் சங்கடப்பட்டார், இந்த ரிலேஷன்ஷிப் இவருக்கு எத்தனை மாத்திரம் ப்ரீசஸ்ன்னு ஒரு விஷயத்தை இவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நமக்கு ஒரு ரீஸ்டார்ட் உண்டு, ஒரு தொடக்கம் உண்டு. ஏன்னா அத்தனை மாத்திரம் ரிலேஷன்ஷிப் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ், இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைங்க, இந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வந்ததுக்கான ஒரு தோட் நீங்கள் கண்டிஷனிங் எதில் நின்றனால தான். ஓகே. ஸோ நான் எப்போவுமே நம்ம சொல்கிற விஷயம், நமக்கான ஒரு நியாயம், நமக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் கண்டிஷனிங் நினைஞ்சிட்டு இல்லைங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிறோம், அது ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அது 2 சைடு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒரு சைடு காதலை வச்சுட்டு ஒரு சைடு ஸ்நேகத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஸ்நேகம் கொடுத்தா நீங்கள் கொடுங்க, இல்லைங்க கொடுக்காதுங்க. நம்ம காந்தியடிகளோ இல்லைங்க ஏசுனாதர கிடையாது, நம்ம மனுஷங்களாகும். ஓகே. அவங்க உங்களுக்கு ஸ்நேகம் கொடுத்தா நீங்கள் கொடுங்க, அதர்வைஸ் காட்டாதுங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதுங்க. உங்களுக்கான ஒரு கண்டிஷனிங் என்ன இல்லைங்க, உங்களுக்கான ஒரு வேல்யூ, உங்களுக்கான ஒரு ஈக்குவல் கிவ் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதுங்க. கண்டிஷனிங் என்ன இல்லைங்க. இந்த ரீடிங்கில் நமக்கு மனசிலாகிற விஷயம் நீங்கள் கண்டிஷனிங் நின்றனால வந்து ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகே. ஸோ நமக்கு இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். R letter important, C letter important, M letter important, I letter important, E letter important. Okay. ஸோ இந்த A letter important. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது இம்பார்ட்டன்ட்னா மறந்து பார்க்கலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே. இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 38 இம்பார்ட்டன்ட், 39 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட்,
15 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ பேசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.